வணக்கம். இன்றைக்கி வந்து தவா சிக்கன் ஃப்ரை செய்யலான் இருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி தவா சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 1 எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி சிறிது எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கடலெண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி தோல் சீவிட்டு 1 துண்டு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 1 எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளை பூண்டு பல் 4 எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். லெமன் பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கோம். இதை என் பொண்ணு தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகுது. பாத்திரம் சூடாயிருச்சு. இதுக்கு தேவையானது 2 கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்குவோம். சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியவும் பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கூட இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா வாசம் வருது. பெரிய வெங்காயம் 2 குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விடணும். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, இப்போ அதை வந்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மசாலா கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு அதை வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதங்கின பிறகு நம்ம கறியவும் இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது பிராய்லர் சிக்கன் தானே, உடனே வெந்துடும். இப்போ அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு சிறுசாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். எல்லா கறியையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். மசாலா எல்லா கறி மேலேயும் படுற மாதிரி அப்படியே வதக்கி விடுவோம். இப்போ நம்ம வதக்கும்போது இந்த கறியில் உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள், அதிலே இது வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இந்த சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்து மசாலா கூட சேர்ந்துட்டு சூப்பராக இருக்குது. பாதி லெமனை வந்துட்டு கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்குவோம். இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வாசமும் அருமையாக இருக்கும் லெமன் புழிஞ்சதுனால. இப்போ வந்து கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுவோம். கிளறி விட்டோன்னா நமக்கு வந்து தவா சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ அதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதோட சுவை வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்தாலும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொடிகளை வச்சுட்டு தான் செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.